மீன ராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 60 நாட்களினுடைய தன்மைகள். 60 நாட்கள்ல உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். அதே சமயத்துல உங்களுடைய ராசியிலேயே வக்ரமாக இருந்த அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள். இதனால இந்த மீன ராசி என்பர்களுக்கு ஜென்ம சனி அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மிடிலான ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த காலகட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லா சில விஷயங்களை நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலையை இழக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அந்த 5ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் சனியை பார்க்கறதுனால, உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விடக்கூடிய ஒரு தருணம். இது அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸ்ல ஆயிடும். ஏன்னா 7.5 சனி அப்படின்றது ஒரு ஏமாற்று வேலையை தான் நிறைய இடத்துல செய்யும். அது நம்மளுக்கு நல்ல இடத்துல இருந்தாலும் சரி, கெட்ட இடத்துல இருந்தாலும் சரி, சில தேவையில்லாத பாதிப்புகளை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு இந்த மாதிரியாகலாம் கேட்டகரி பிடிச்சோம்னா அவங்க கேட்டகரிக்கு தகுந்த மாதிரியான சில ஏமாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இப்ப வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல 5ஆம் இடத்துல இருந்து சனி உங்களுடைய ராசியையே பார்க்கிறாரு. வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு குழந்தைகள்னால மன நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆனா 5ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்காரு, நமக்கு ஏன் குழந்தைகள்னால ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னா அங்கதான் அந்த 7.5 சனியும் சந்திரனும் சேர்ந்து அந்த இடத்துல உங்களுடைய ராசியில பயணிச்சிட்டு இருக்குது. அந்த குருவினுடைய பார்வை அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை அதிகரிச்சுட்டு அதுக்கப்புறமா அதற்குண்டான ஒரு நிவர்த்தியை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதான் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நேர்மாறாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அடுத்து செகண்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய வாய்ப்புகளை கொடுத்து அடுத்து கடைசி கேன்சல் ஆகக்கூடிய ஒரு தருணம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானின் பார்வை உங்களுடைய 9ஆம் இடத்துலயும் விழுது. அதனால சில வாய்ப்புகளை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பாரு. அந்த வாய்ப்புகள் வந்து நீங்க அந்த விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்றதுக்குள்ள குரு அடுத்து உங்களுக்கு அதிசாரம் முடிஞ்சு போயிடுவார். அதனால அந்த சனி ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறார். இப்பவே இருந்தே அந்த சனி பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த மாதிரியான பாதிப்புகளை ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அந்த அளவுக்கு சில ஏமாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் கிட்ட பெரிய அளவுக்கு பணம் பரிமாற்றம் வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு இழப்புகளை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த தொழில்ல இருக்கக்கூடிய லாபத்தை தேவையான இடத்துல நீங்க முதலீடு செய்யணும். அல்லது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க அடைக்கிறதுக்கும் முயற்சிகள் பண்ணணும். ஏன்னா 7.5 சனி இந்த ஒரு 3 மாசம் 4 மாசம் அப்படி நல்ல விதமா கொடுத்து திரும்ப இருக்கிறது எல்லாத்தையும் உருவிட்டு போயிடும். அந்த அளவுக்கு அந்த ஸ்வைப்பிங்ல இந்த 7.5 சனியை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த எந்த கிரகங்களுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஃபுல்லா ஸ்வைப் பண்ணிட்டு போறதுல அந்த 7.5 சனி தான் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால இந்த மீன ராசி என்பர்கள் தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணாம மற்றவர்களினுடைய அறிவுரையும் கேட்டு இந்த இடத்துல நீங்க நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது கிடைக்கும். குரு உபதேசம் அப்படின்றத நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அதாவது ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேரு நிறைய யோகா பயிற்சிகள் இல்ல ஒவ்வொரு சித்தர் சமாதிக்கெல்லாம் போய் வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல குரு உபதேசம் எடுத்துக்கோங்க. குரு உபதேசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஒரு மாற்றங்கள், உங்களை அறியாத ஒரு பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த குரு உபதேசம் எடுக்கிறதுனால மிக பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தும் இந்த மீனராசி என்பர்கள் மிக சிறிய அளவுல மாட்டிக்கொள்ள முடியாதபடி தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதுதான் அந்த குரு உச்சமாக இருந்து ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுக்க போறார். பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டம் முடியறதுக்கு உண்டான தருணம். அதனால பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து சேர்ந்தடையறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் புதிய சொத்துக்களை வாங்குறதுக்கு உண்டான சில முயற்சிகள்லையும் ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.
நிறைய மீனராசி என்பர்கள் இந்த 60 நாட்கள்ல வெளிநாட்டு முயற்சிகள் அப்படின்றது அதிகப்படியாக செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம். வேலை வாய்ப்பா இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், அடுத்து கன்சல்டன்சி சர்வீஸ் சம்பந்தப்பட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வெளிநாட்டு முயற்சிகள் அதிகமாக செய்ய போறீங்க. உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல அதிகப்படியாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய தருணம். இதுல பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள், ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ரீட்டைல் ஷாப் ஆனப்பட்டது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து மருத்துவம் சார்ந்த சில துறைகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய அங்கீகாரம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு தேவையான பதவிகள், உங்களுக்கு தேவையான வருமான வளர்ச்சிகள், இது எல்லாமே அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு வருமான ரீதியாக சில பிரச்சனைகளை அந்த சனி பகவான் கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் நல்ல ஒரு வளர்ச்சிகளையும் கொடுப்பாரு இந்த 60 நாட்கள்ல. அதை நீங்க தேவையான இடத்துல முறையாக நீங்க பயன்படுத்தல அப்படின்னா மிக பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா சில விஷயங்களை செய்யணும். அடுத்து காதல் போன்ற விவகாரங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி அப்படின்றது காத்துட்டு இருக்குது. ஒரு இடத்துல சம்மதம் கிடைச்சாலும் இன்னொரு இடத்துல உங்களுக்கு அந்த சம்மதம் அப்படின்றது கிடைக்காம நீங்க தனிப்பட்ட முறையில செயல்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த காதல்ல இருந்து உங்களால வெளியில வர முடியாத ஒரு தருணம். அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து என்ன ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்றது செய்ய முடியாத ஒரு தருணமாக தான் இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு வளர்ச்சிகள், ஏன்னா சனியினுடைய பார்வை உங்களுடைய 7ஆம் இடத்திலே விழுறதுனால கண்டிப்பாக திருமணம் சார்ந்த ஒரு விஷயங்கள்லாம் நல்ல ஒரு மாற்றத்தையும், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல இயற்கையான முறையில குழந்தை பிறப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பையும் இந்த 60 நாட்கள் கொடுக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.